முடியும் என்று சொன்னால் இன்னொரு 1 மாத காலம் தான் தேர்தல் கோடாபுரியில் அறிவிச்சிருவா. தேர்தல் மத்திய அரசாங்கம் அட்வான்ஸ் அறிவிப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழக அரசாங்கம் இதுக்குள்ள இந்த மக்களுக்கு ஏதாவது சொல்லணுங்கிற அடிப்படையில் அவங்க ஒரு பக்கம் எந்த கோரிக்கை நிறைவேற்றி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் இந்த போராட்டம் நடத்துறோங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. பொதுவாக வர்ணம் போராடுங்கிற மாதிரி தான் இன்னும் கூட உணர்வுகள் என்பது இருக்குங்கிறத நான் பார்க்க வேண்டியிருக்கு. இன்னும் போராடி பெறணுங்கிற அந்த கோபம் என்பது சாலை பணியாளர் கூடுதல் தேவைங்கிறத நான் நினைவுறுத்த விரும்புகிறேன். உட்கார்றது அப்புறம் ஓரமா நிற்கிறது அப்புறம் இந்த நேரத்தை விட்டுத்தான் வாங்க முடியாது. இந்த போராட்டம் என்பது இதுவரைக்கும் நடத்தி இருக்கிறத கவனத்தை ஏற்படுத்துவதற்கான இயக்கம். இப்ப நாம் நடத்துவது என்பது நம்முடைய கோரிக்கைகள் வெற்றி பெறுவதற்கான காலத்தில் நம்முடைய அமைப்பு எடுக்கக்கூடிய முடிவுகளை அமல்படுத்தக்கூடியவர்களாக நம்ம எல்லோரும் இருக்கிறோமா அப்படிங்கிறத சுய பரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு. ஆகவே நம்முடைய கோரிக்கைகள் இன்னைக்கு பல அமைப்புகளில் போராட்டம் நடத்துகிற போது ஆட்சியாளர்கள் அழைத்து பேசுவது என்பது நடந்துகிட்டு இருக்கு. நல்ல விஷயம். எடப்பாடி பழனிசாமி அழைத்து பேசுகிறதுக்காகவே நான் போராட்டம் 10 ஆண்டா ஜெயலலிதா காலத்திலும் எடப்பாடி பழனிசாமியும் 10 வருஷமா அழைத்து பேசுறதுக்காகவே போராட்டத்தை நடத்தணும். பேச மதிக்காத சூழல். இன்னைக்கு வந்திருக்கூடிய அரசாங்கம் முதலமைச்சரை நேரில் பார்க்க முடியுது, வாழ்த்து தெரிவிக்க முடியுது, அமைச்சர்களை பார்க்கக்கூடிய நிகழ்வு மட்டும் இருக்கு. கோரிக்கைகள் என்பது நிறைவேறுவதற்கான வாய்ப்பை உருவாக்கணுங்கிறதுல நாம் பார்க்க வேண்டியிருக்கு. அப்படியே நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேறுவதற்கான சூழல் தான் நம்மளுடைய மாநில மாநாட்டில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவுகள் ஓமனூரில் ஜாக்டோ ஜியோ சார்பில் அரசியல் சங்கம் சார்பில் போராட்டத்தை அறிவித்திருக்கிற நேரத்தில் நாம் பிப்ரவரியில் துவக்குவோம் என்று சொல்லி போராட்டங்களை அறிவித்திருக்கூடிய இயக்கமாக இப்ப நம்ம ஏற்கனவே கோட்ட பொறியாளர்கள் முன்பு ஒப்பாரி முழக்க போராட்டத்தை நடத்தி முடித்து பறையசை முழக்க போராட்டங்கள் அடிப்படையில் இன்னைக்கு நடத்தி வருகிற 2ஆம் தேதியிலிருந்து தொடங்கி மாநிலம் முழுவதும் 3 முறைகளில் போராட்டம் என்பது 3 முறையில் மக்களை சந்திப்பது என்று சொல்லி தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 3 முறைகளில் இருந்து நீலகிரியிலிருந்து கூடலூர் பகுதியில் துவக்கி கன்னியாகுமரியில் குளித்தலையில் துவக்கி அதே போல நம்ம இருக்கக்கூடிய கிருஷ்ணகிரி ஒசூரில் துவக்கி 3 முறைகளில் இருந்து மக்களை சந்திப்பது என்று சொல்லி ஒரு உருவான பிரச்சார இயக்கத்தை மக்களிடம் எடுத்துச் செல்கிற விதமாக சாலை பணியாளர்களுடைய 41 வாரமும் இன்னைக்கு நெடுஞ்சாலைத்துறை என்பது ஆணையம் அமைத்திருக்கூடிய முடிவுகள் அரசை ஏற்று நடத்த வேண்டும் என்று சொல்லி மக்களை சந்தித்து பிரச்சார இயக்கம் நடத்துவது என்று சொல்லி முடிவெடுக்கப்பட்டிருக்கூடிய இயக்கங்கள். பொதுவாக 2ஆம் தேதி துவக்கி 10ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் அனைத்து கோட்டங்களிலும் மக்களை சந்திப்பதன் அடிப்படையிலே பட்டி தொட்டிகள் எல்லாம் சந்திப்பது என்று சொல்லி முடிவெடுக்கக்கூடிய இயக்கம். அதே போல 11ஆம் தேதி அன்றைக்கு திருச்சியிலே உரிமை மீட்பு மாநாடுங்கிற அடிப்படையிலே